2 வருஷமான தென்னங்கன்று தோப்பு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குதுங்க குறைவான விலையில். அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கணுன்னா வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏவி ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஃபியூச்சர் வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. இந்த லேண்டோட மொத்த ஏரியா பார்த்திங்கன்னா 6 ஏக்கருங்க. 6 ஏக்கருமே தென்னங்கன்று தான் போட்டிருக்காங்க. தென்னங்கன்னோட வயசு பார்த்திங்கன்னா 2 வருஷம் ஆகுதுங்க. தென்னங்கன்னோட வெரைட்டியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நாட்டு மரம் தான் போட்டிருக்காங்க. சரியாக ஒரு 2லேருந்து 2.5 வயசுக்குள்ளே ஃபுல்லாக எல்லாமே காய்ப்புக்கு வந்துடுங்க. தார் ரோட்லேருந்து உள்ளே வந்தீங்கன்னா 2வது லேண்டாக இந்த தோப்பு அமைஞ்சிருக்குதுங்க. தார் ரோட்லேருந்து உள்ளே வர தடம் பார்த்திங்கன்னா 40 அடி அகல பஞ்சாயத்து தடங்க. அதுலேருந்து உள்ளே வந்தால் அந்த பஞ்சாயத்து தடத்தினோட ஃபேஸிங்காகவே இந்த லேண்ட் அமைஞ்சிருங்க. கிட்டத்தட்ட 300 அடி அந்த பஞ்சாயத்து ரோடு ஃபேஸாக வந்துடுங்க. பஞ்சாயத்து ரோடு வந்து தார் ரோடு கிடையாது, மண் ரோடுங்க. இந்த லேண்டோட வாட்டர் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் 2 கிணறு வந்துடுங்க. அதில் வந்து ஒரு கிணறுக்கு ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குதுங்க. இன்னொரு கிணறுக்கு பார்த்திங்கன்னா அதே சர்வீஸ் தான் ஷேர் பண்ணி ஓட்டிகிட்ருக்காங்க. இந்த லேண்டுக்குள்ளே போர்லாம் எதுவும் கிடையாதுங்க. கிணறுல இருக்கிற தண்ணியே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பாஞ்சிக்குதுங்க. நல்ல வெயில் காலத்தில் கூட இந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் 2 கிணறுமே போதுமான அளவுக்கு தண்ணி இருக்குங்க. போர் இந்த லேண்டுக்கு தேவைப்படலைங்க. நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய 2 கிணறுங்க. ஒரு கிணறு வந்து ரொம்ப மேல் கிணறுங்க, கிட்டத்தட்ட ஒரு 30 அடிக்கு உள்ளதாக இருக்கும். இன்னொரு கிணறு ஆழமான கிணறுங்க. இந்த லேண்டை சுற்றிலுமே நிறைய நீர்நிலைகள் இருக்குதுங்க. சரௌண்டிங் எல்லாமே தண்ணீர் போகக்கூடிய ஓடை, இந்த மாதிரி நீர்நிலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் இந்த தோப்பு அமைஞ்சிருக்குதுங்க. இந்த தோப்பினோட சரௌண்டிங் எல்லாமே விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. சுற்றியும் ஃபுல்லாகவே தென்னந்தோப்பு இருக்குதுங்க. மற்ற விவசாயங்கள் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. இந்த லேண்டுக்கு உள்ளே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இயற்கை முறையிலே களைக்கொல்லியெல்லாம் அடிக்கிறது இல்லைங்க. இயற்கை முறையில் தான் விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த புல் எல்லாமே பார்த்தா மாடு மேய்ச்சலுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. கன்ஃபார்மாக களைக்கொல்லியெல்லாம் எதுவுமே அடிக்கிறது இல்லைங்க. மரத்தினோட பராமரிப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல முறையில் பராமரிப்பு பண்ணிகிட்ருக்காங்க. சீரான இடைவெளியே தண்ணி பாய்க்கிறது, உரம் வைக்கிறது இதெல்லாமே கரெக்டாக பண்ணிகிட்ருக்காங்க. மரம் எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்குதுன்னு நீங்கள் நேராக பார்த்தாலே தெரியுங்க. வாஸ்துப்படியுமே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்குதுங்க. வடக்கு பார்த்த பூமியாக அமைஞ்சிருக்குதுங்க. கிணறு பார்த்திங்கன்னா ஜல மூலையில் வந்துடுங்க. அதனால் ஒரு நல்ல வாஸ்தும் கரெக்டாக இருக்கக்கூடிய ஒரு பூமியாக அமைஞ்சிருக்குதுங்க. இந்த ஏரியாவில் காய்ப்பில் இருக்கிற தென்னை மரம் பார்த்திங்கன்னா 50 லட்சத்துலேருந்து 55 லட்சம் வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க. ஒருவேளை உங்களுக்கு பட்ஜெட் கம்மியாக இருக்குது, காய்ப்பில் இருக்கிற தென்னை மரம் வாங்க முடியாது, அதே சமயம் அதே அளவு ஏரியாவில் உங்களுக்கு அதிகமான ஏரியாவில் தென்னந்தோப்பு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கன்று தோப்பு வந்து நீங்கள் வாங்கிக்கலாங்க. 2 வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஈல்டு கிடைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருங்க. அதே நேரத்தில் நம்மளுக்கு பட்ஜெட் குறைவாகவும் வாங்கிக்கலாங்க. அந்த வகையில் இந்த லேண்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சூட் ஆகுங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நீங்கள் வாங்கி வச்சாலும் கண்டிப்பாக காய்ப்புக்கு வந்ததுக்கப்புறம் சேல் பண்ணால் இன்னும் உங்களோட முதலீட்டுக்கு வந்து கண்டிப்பாக அதிகமான லாபம் கிடைக்குங்க. இந்த லேண்டுக்குள்ளே ஊடு பயிராக நீங்கள் ஏதாவது பயிர் போடுறனா கூட போட்டுக்கலாங்க. இப்போ வந்து அவங்க எதுவும் ஊடு பயிர் போடுறது இல்லைங்க. மாடு மேய்ச்சலுக்காக தான் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் 2 வருஷம் வந்து ஊடு பயிர் போடலாங்க. இந்த லேண்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டையிலேருந்து பல்லடம் வர்ற மெயின் ரோட்லேருந்து 4 கிலோமீட்டர் தள்ளி அமைஞ்சிருக்குதுங்க. பெரியவட்டி ஏரியாவில் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க. திருப்பூர் டிஸ்ட்ரிக்குள்ளே இந்த லேண்ட் வருங்க. பல்லடத்துலேருந்து வந்தீங்கன்னா பெரியவட்டி வருங்க. பெரியவட்டிலேருந்து ஒரு 4 கிலோமீட்டருங்க. இந்த லேண்டுக்கு ஓனர் கோட் பண்ணுற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் வந்து 42 லட்சம் கேட்குறாருங்க. இந்த லேண்டை வந்து நேரில் விசிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா அதுக்கப்புறம் ஓரளவுக்கு ரேட்டு கம்மி பண்ணி தரேன்னு லேண்ட் ஓனர் சொல்லியிருக்காருங்க. இந்த தோப்பை நீங்கள் நேரில் பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு விசிட் பண்ணுங்கள். பிடிச்சதுன்னா முடிஞ்ச அளவுக்கு குறைச்சி பேசி வாங்கிக்கலாங்க. 42 லட்சங்கிறது ஃபைனல் ப்ரைஸ் கிடையாதுங்க, நெகோசியேஷன் இருக்குங்க. இதே மாதிரி தொடர்ந்து குறைவான விலையில் விற்பனைக்கு வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட லேண்ட் ஏதாவது சேல்ஸுக்கு இருந்தாலும் எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.